இன்றைக்கி பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பூண்டு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், வெந்தயம் 2 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மிளகாய் தனியா எல்லாம் போட்டு அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 2 ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி. பூண்டு வந்து நல்லா 3 கைப்பிடி அளவுக்கு நல்லா உரித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு வச்சுருக்கேன். அப்புறம் 4 தக்காளி, புளி ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இது அப்புறமா கரைச்சி எடுத்துக்கணும். உப்பு தேவையான அளவுக்கு போடணும். அப்புறம் இது நல்லெண்ணெயில் செய்யணும். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தை அப்படியே சேர்க்குறத விட இந்த மாதிரி ஒரு கட்டரில் வந்து நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி சேர்த்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஒன்றும் பாதியமாக கட் பண்ணிவிட்டேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக கட் பண்ணால் போதும். தக்காளியை வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. மிக்சிலையும் அரைக்கலாம், ஆனால் நான் அந்த கட்டரில் தான் அரைச்சிருக்கேன். ஸோ தக்காளியை அரைச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பூண்டு குழம்புக்கு எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து இதில் வெந்தயம் போட்டுப்போம். வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம வந்து இப்போ வெங்காயம் போட்டுப்போம். இப்போ வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கணும். வெங்காயம் கூடயே நம்ம உரித்து வச்ச பூண்டு எல்லாத்தையும் போட்டுப்போம். வெங்காயம் பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நம்ம இது கூடயே வந்து நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். 3ஐயும் சேர்த்து வதக்கிடுவோம். எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கணும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எண்ணெய் நிறையா ஊற்றுன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெயிலே இது நல்லா வதங்கணும். பூண்டு குழம்புக்கு எப்பயுமே வந்து நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அதுதான் பூண்டு குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இது நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல எண்ணெயில் இது எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். பூண்டும் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிப்போம். தக்காளி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளியை அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து மஞ்சத்தூள் அண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணும்போது வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கணுன்னா இதோட பச்சை ஸ்மெல் போயிடும். இதோட பச்சை ஸ்மெல் போனதும் இதில் புளி தண்ணி ஆட் பண்ணிப்போம். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் குழம்பு சுண்டட்டும். குழம்பு வந்து சுண்டனா தான்
குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வந்து நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பூண்டு மிளகு குழம்பு ரெடி. இது வந்து சாதத்தில் வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.